love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு டோட்டல் சாப்டர் 60. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு 31 நாள் இருக்குது. ஏன் பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சிங்கன்னா 28 நாள் தான் இருக்குது. 29 இந்த நம்ம லீப் இயரில் போனது கிடையாது. இல்லை யூஸ்வலாக ஆவரேஜாக பார்த்தா 30. அது ஏன்னு சொல்கிறேன். அந்த ஆவரேஜ் ஒரு பீக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 30 நாள் சொல்லி வச்சா 61 நாள், 2 மாதத்துக்கு இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கேடா, அதாவது இன்னும் 2 மாதம் கூட நடக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி ஆவரேஜாக 30 நாள்னு சொல்லி எடுத்துகிட்டு, ஆமாம் இன்றைக்கி 60ஆம் லெக்சரு, ஸோ அப்படின்னா இன்றைக்கி 2வது மாதம். நான் உங்ககிட்ட கேட்டது 6 மாதம். ஓகே, ஒரு பேசிக்லேருந்து மிட் லெவல் இல்லை பாசிபிள் ஹையர் லெவல் வரத்துக்கு. ஸோ இது 2வது மாதம். இந்த 2வது மாதம் என்னென்ன படிச்சிருக்கோம்? 60 நாளில் பைத்தனோட பேசிக் போட்டாச்சு, பேண்டா கொஞ்சம் பார்த்தாச்சு, நம்பை பார்த்தாச்சு. இந்த நம்பையில் நம்ம பார்க்க போது லெசன் 19. ஓகே, ஸோ நம்ம இந்த சிபான் மேட்லாபில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? விஷுவலைசேஷன் பார்த்துருக்கோம். பிகாஸ் விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். மேட்லாப் நியூமெரிக்கல், இது அந்த பேண்டா டேட்டா அனாலிசிஸ், அந்த பேண்டா ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது பேர் என்னென்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அது ஏன் நான் இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் சொன்னேன்னா, ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக என்னங்க, ஒரு டேட்டா செட் இருக்குது, ஒரு 100 டேட்டா செட் இருக்குது. இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இந்த டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இதில் நான் எப்படி சென்ஸ் மேக் பண்ணுவேன். அதாவது ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரில் 50 பேருமா டாப்பராக இருப்பாங்க? கண்டிப்பாக 2-3 பேர் டாப்பராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது 47 இருக்குது. அந்த 47ல் ஒரு 7 பேர் டாப்பர் கிடையாது, ஆனால் டாப்பருக்கு அடுத்ததாக இருப்பாங்க. ஸோ இன்னும் 40 இருக்குது. அந்த ஒரு 5லேருந்து ஒரு 7 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஃபெயில் கேட்டகரி, பயங்கரமான ஃபெயில் கேட்டகரி, சுமாரான ஃபெயில் கேட்டகரி, இந்த மாதிரி இருப்பாங்க. இது ஒரு 10னே வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்குது 30. அந்த 30 நீங்கள் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 பேர் ஆவரேஜாக இருப்பாங்க. ஓகே, அதில் ஒருத்தவங்க ஆவரேஜ் டு அபோவ் ஆவரேஜ் இல்லை மீடியம் ஆவரேஜ், இவங்க ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் இல்லை ரொம்ப பிலோ ஆவரேஜ். ஸோ இதை மாதிரி தான் நம்ம ஸ்கூலில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கிடச்சிருப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சது கவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கவுஸ்ன்னு தான் கூப்பிட்டாங்க ஜெர்மனியில். அது ஒரு ஜெர்மன் அவர் கவுஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு ஏதோ ஒரு கரன்சி, எந்த நாட்டு கரன்சின்னு சொல்ல தெரியல, கவுஸோட கர்வே நான் பார்த்துருக்கேன். அது எந்த நாட்டு கரன்சின்னு சொல்ல தெரியல. ஸோ அதனால் என்ன டோட்டலாக அதை எடுத்துக்காதீங்க. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னா ரொம்ப முக்கியமான டிஸ்ட்ரிபியூஷனுங்க. அதாவது இந்த ப்ராபபிலிட்டி இதை ஃபிட் பண்ணிச்சு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஐக்யூ ஸ்கோரு, ஹார்ட் பீட்டு, அதெல்லாம் இருந்து வச்சுக்கோங்க. இது இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரேண்டம் நார்மல் மெத்தட் வச்சு நார்மல் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். சரியா? இப்போது இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மொத்தம் 3 இது ரொம்ப முக்கியங்க. இது 3 பேராமீட்டர் இருக்குது. எல்ஓசி அப்படின்னா மீன். எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், மீன். ஸ்கேல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சைஸு த ஷேப் ஆஃப் தி ரிட்டர்ன் அரே. இப்போது ஒரு கோடு எடுத்து பார்க்கலாமா? ஸோ இந்த கோடு எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கோடு எடுத்து பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரம் நம்பை நான் இம்போர்ட் ரேண்டம் பண்ணுறேன். அப்புறம் இந்த எக்ஸை நான் ரேண்டம் டாட் நார்மல், இதுதான் நீங்கள் சொன்ன உங்களுக்கு. இந்த ரேண்டம் டாட் நார்மல் வச்சு தான் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த ரேண்டம் டாட் நார்மல் சைஸ் 2,3 போடுறேன். இந்த பிரிண்ட் எக்ஸை போடுறேன். விஷுவலைசேஷன் சொல்லிட்டு வரும்போது நிறைய நீங்கள் இம்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இம்போர்ட் ரேண்டம், இம்போர்ட் மேட்லாபு, இம்போர்ட் சிபான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போது இது என்ன கொடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், 2 1 2 இதான் 2, இது 3 1 2 3. சரியா? இதான் 2,3. சரியாங்க? ஸோ இதான் விஷயம். இப்போது அடுத்த கமாண்டை எடுத்து பார்க்கலாம். அடுத்த கமாண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கு. இந்த ஃப்ரம் நம்பை இம்போர்ட் ரேண்டம், இதே தான். நெக்ஸ்ட் ரேண்டம் டாட் நார்மல், இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது மீன், இது ஸ்கேலு, இது சைஸு. இது என்ன பார்த்தோம் நம்ம? இது ஸ்கேலு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த கிராஃப் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு, சைஸ் ஷேப் ஆஃப் த ரிட்டர்ன் அரே. ஸோ இது நீங்கள் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, வெரி நைஸ். இப்போது இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை விஷுவலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி பாருங்களேன், இந்த ஃப்ரம் நம்பை நீங்கள் இம்போர்ட் ரேண்டம் பண்ணுறீங்க. இது பண்ணாமல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனே கிடையாது.
import matplot lib.pyplot as plot அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. import cborn, இந்த cborn தான் போன இதில் பார்த்தோம். SNS பார்க்குறீங்க. SNSன்னு வச்சுக்கலாம், PNSன்னு வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். இந்த SNS.distribution plot random.normal அப்படின்னா இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சைஸ் வந்து 1000. நமக்கு ஹிஸ்டோகிராம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டோம். ஹிஸ்டோகிராம் நம்ம ஏற்கனவே ஒரு கோடு ஒன்று பார்த்துருக்கோம். ஹிஸ்டோகிராம் இங்கே வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பிளாட்டை வந்து ஷோ அப்படின்னு சொல்கிறோம். இது விஷுவலைசேஷன் கொடுக்கும். இதுதாங்க இது. ஸோ இதான் இந்த கிளாஸ் ஆஃப் 50. இங்கே தான் முக்கால்வாசி ஆவரேஜ் ஆட்கள் இருக்காங்க. நம்ம இங்கே இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து கொஞ்சம் இப்படி போனால் இன்னும் சந்தோஷம். இங்கெல்லாம் போனால் அடி கொண்டாட்டம் தான். ஸோ நமக்குன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல் கொட்டத்துலேயே வராங்க பார்த்தீங்களா அந்த கிளாஸில் இந்த டாப் 10 ஆளுங்க. சில பேர் எப்படி தான் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. கிளாஸ்லேயும் சரி, இப்போ ஆஃபீஸ்லேயும் சரி, ஒரு சில பேர் இங்கே இருப்பானுங்க. இவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எப்பவுமே கேட்பாங்க. அவங்க மட்டும் என்னடா சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அவங்களாம் இங்கே இருப்பாங்க. அப்புறம் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நமக்குன்னு சொல்லிட்டு துணைக்குன்னு சொல்லி இருப்பாங்க பார்த்தீங்களா. ஃபெயிலு, பயங்கரமான ஃபெயிலு, அடி பூஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் இங்கே இருப்பாங்க. ஸோ இதான் மைனஸு, இதான் நம்ம ஸ்டாண்டர்டு. இந்த பக்கம் தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த கேட்டகரி. சரியா? இதாங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கு பேர் தான் கவுசியன் கர்வு. எல்லாமே அதில் ஃபிட் பண்ணிடலாம். அதனால தான் இந்த ஆள் வந்து ரொம்ப நூற்றாண்டுகளாக வந்து இந்த கவுசியன் கர்வ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சரியா? அவ்வளோதான் நண்பர்களே. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு இது தான். இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொல்லுவோம் பார்த்தோம். அந்த 3 இது LOC, ஸ்கேலு, சைஸ்ன்னு சொல்லிட்டு random.normal பார்த்தோம். இதெல்லாம் இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு ஒரு துணி இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.